ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். சோபா ஒரு வழியாக காலேஜ் வந்தாச்சு. எங்கடா அவன்? யாரு? ரவிடா. அவன் பின்னாடியே வரான்னு சொன்னான். சரி வா போகலாம். வா, காலேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி இந்த காலேஜ் எடுத்துலாம் பார்த்ததே இல்லையா? இல்லடா. சரி சரி, கனவு கண்டது போதும், வா போகலாம். நிறைய எடிட் இருக்கு, பார்த்துக்கோ யூடியூப்ல. தம்பி யார் பண்ணீங்க? நியூ அட்மிஷன். உன் பேர் என்னப்பா? குமார். குமார். உன் பேர்? சுனில் ப்ரோ. லிஸ்ட்டில் 3 பேர் இருக்கீங்க, 2 பேர் வந்திருக்கீங்க. யார் அந்த பையன்? நான் தான் அந்த பையன். டே ரவி, நீயாடா? ஆமாம், என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னப்பா நீ பண்ணாத மேஜிக்கா? ஐயோ அங்கிள், எனக்கு மேஜிக் எல்லாம் பண்ண தெரியாது. அங்கிளா? உன் பேர் ரவிசேகர் தானே? இல்லை இல்லை, என் பேர் ரவிக்குமார். ரவிக்குமாரா? ஆமாம். சரி கிளம்பு. ஏய், அவன் பேர் ரவிக்குமார்னு தான் போட்டிருக்கு. யார் அந்த ரவிசங்கர்? அவனுக்கே அவ்வளோ பில்டப்பு? செலட்டர் அவன் காதல். யாருக்கு? ரவிசங்கருக்கு. அவனுக்கு ஏன் அவ்வளோ பயப்படுற? டே அவன் ஒரு மெஜிஷியன். அவன் இங்கே என்னவே ஒரு நாள் ஏமாத்திட்டு போயிட்டான். அதான் அவன் இங்கே எங்கே வேணா இருக்கலாம். ஓ. ஆமாம், இப்படியே போனால் எங்கே போகிறது? எந்த ஹாஸ்டல்னு பாடுறா? ஏதோ டைமண்ட் ரூம் நம்பர் 111 சொன்னாங்க. அது எங்கடா இருக்கு? நான் வேணா கூகுள் மேப்பில் பார்க்கட்டுமா? சும்மாறா. சரி வாங்க போகலாம். சரிடா, சட்டையெல்லாம் உப்பு படிஞ்சிருக்கு, நான் போய் சட்டையை மாற்றிடுவேன், நீங்கள் ஹாஸ்டல் போங்க. சரி. ஆதிலாண்டவன் ஒரு ஆன்ட்டியை படைத்தானே, அவன் ஆசையை போலவே அந்த ஆன்ட்டி அமையலையே. நீயா? எப்படா? நீங்களா? 1 minute later. ஏதாவது பேசுங்கப்பா. அப்படியே உண்மைன்னு இருந்தான்னு அர்த்தம். டேய், என்கிட்ட சொல்லாமையா அந்த காலேஜ் ஜாயின் பண்ண? நீங்கள் இங்கே வருவீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? சரி, கடவுளுக்கே நம்மளை பிரிக்கணும்னு ஆசை இல்லை, அதனால தான் எல்லாருக்கும் ஒரே ரூமாக கொடுத்துருக்காரு. ரூமா? டேய் நல்லவனே, நீ நினைக்கிற ரூம் இல்லைடா. சரி வாங்கடா, நான் ஒன்றா போய் தூங்கலாம். ஒன்றா தூங்கலாமா? டே கோபால், சும்மாறா. சாரி பாஸ். என்ன ரவி, எப்போ வந்த? சார் நீங்கள்? என்ன ரவி, வார்டனை மறந்துட்டியா? சார் நீங்கள் யாரோ நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு காலேஜ் டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் சார்.
என்னாச்சு இவனுக்கு காலையிலேயே டிப்ரெஷனில் இருக்கானோ? டே ரவி, எப்படா வந்த? யார் நீ? நான் தான்டா பாரி. பாரியா? ஆமாண்டா. நீ யாரோ நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்க. சைலண்ட்டாக போயிடு. என்னாச்சு உனக்கு? டேய் ரவி. யார் நீ? யாரா? நான் தான்டா விஷ்ணு. ஃபைனல் இயர் ஐடி டிபார்ட்மெண்ட் உன் கிளாஸு. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. சைலண்ட்டாக போயிடு. என்னாச்சு உனக்கு? ஹலோ, சொல்ல பாரி. டே ரவியை பார்த்தியாடா? பார்த்தேன்டா, ஆனால் அவன் யாருன்னே தெரியாத மாதிரி பேசிட்டு போயிட்டான்டா. டே அவன் என்னையுமே யாருன்னு தெரியாத மாதிரி தான்டா பார்த்தான். சரி வா மெஸ்ஸுக்கு வா, நம்ம நேரில் பார்த்துக்கலாம். ம், சரி, ஓகே. டேய், அவனுக்கு என்னடா ஆச்சு? தெரிலடா, அதான் நானும் திங்க் பண்ணிட்டுருக்கேன். 3 மாதம் சஸ்பெண்ட் பண்ணதுனால தான் டென்ஷனில் இருப்பான்னு நினைக்கிறேன். நீ அவனுக்கு கால் பண்ணு. இல்லை இரு, நானே பண்ணுறேன். ஹலோ, சொல்லு பாரி. டே ரவி, உனக்கு என்னாச்சு? ஏன்? காலையில் நான் உன்னை பார்த்தனே, என்னை யாருன்னே தெரியாத மாதிரி பேசிட்டு போனேன். டேய், நானே இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்கேன். அப்போ நான் போய் சொல்கிறேன்னா? டூ யூ ஹாவ் ப்ரூஃப்? நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன், உன் ஃபோட்டோ பேர் பார்க்குறேன்டா. டேய் சுனில், நான் போய் மோகன் சாரை பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? ம், சரிடா, போயிட்டு வா. காட்டுக்கு விருந்து இவன் பேட்டைக்கு சென்றவனும் பயந்து பெரும் புள்ளிகள் அமுக்கு புள்ளி எழுதி கடலுருகுற சம்பவம் உகுதி இதுவரையில் நல்லவன் இருந்தான், இந்த கதையில நாட்டங்கள் முகத்தான் பத்தி துச்சியில எரிமனம் அவனே வேண்டிக்கொள்ளாமே
இவன் தானா அது? பார்த்துக்கிறேன். டேய், யாரா அது? நீதான். நான் தான் சொல்கிறேனே, இப்போ தான் ஊர்லேருந்து வந்தேன். அப்போ அது நீ இல்லையா? இல்லைடா. சரி, அதெல்லாம் விடு. நீயும் அவனும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணலாமா? விளையாடலாம். டேய் ரவி, இதெல்லாம் வேணாம். அவன் லைஃப்பில் விளையாடாத. டேய் மயிரே, நீ கொயட்டாரு, எல்லாம் எனக்கு தெரியும். இர்ரா, அவன்கிட்ட சொல்கிறேன். ஐ எம் வெயிட்டிங். நீ ஃபோனை வை, நான் பார்த்துக்கிறேன். ரவி, டேய் ராஜேஷ், நீ எங்கடாங்க? அதை நான் கேட்கணுன்றா. டே, நான் இந்த காலேஜ் தான். அப்படியா? நானும் இந்த காலேஜ் தான். சொல்லாமையே ஜாயின் பண்ணிட்டு. டே, நான் அப்படியெல்லாம் இல்லை. இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க. இன்னும் 3 பேரா? அது யாரு? நீ வா, நான் ஹாஸ்டல் கூப்பிட்டு போகிறேன், வா. ஏ கோபாலு, எனக்கு அதை பற்றி பேச விருப்பம் இல்லை, கொஞ்சம் சும்மா இரு. டேய் ரவி, நான் சொன்னது என்னடா தப்பு இருக்கு? என்னடா சொன்னேன்? இவன் படித்து முடிச்சுட்டு சென்னை சைடு போக சொல்கிறான், என்னை ஊட்டி சைடு போக சொல்கிறான். என்ன கேட்டால் ஊட்டியில் ஆன்டி ஃபேமஸாக மூஞ்ச பாரு. ஆமாம், நீ எந்த சைடு வேலை போகிற? நானும் சென்னை தான். ம், பாவம், நம்ம பையன் தான் ஊட்டியில் செட்டில் ஆகி வேலையை கரெக்டாக கரெக்ட் பண்ணிடுவான். நீ வா, நான் உங்களுக்கு காட்டுறேன், வா யாரு. சுனிலே, சொன்னா புரிஞ்சுக்க, அதான் உண்மை. மச்சான் தான். டேய் ரவி, இப்போதான் இங்க இருந்த, என்ன வெளியேந்து வர? டே ஓலராதரா. ஆமாம், யார் இது? உனக்கு தெரில? தெரில. உனக்கு தெரில? தெரில. டேய் ராஜேஷே, நீ வா, உக்காரு, வா உக்காரு. ஆமாம், 3 பேர் இருக்கானுங்க சொன்னேன். 2 பேர் தான் இருக்கானுங்க. அவன் நம்ம குமார்டா. குமாரா? எங்கடா அவன்? அவனா? அவன் சயின்டிஸ்ட்கே சைடிஸ் கொடுக்க போயிருக்காரு. சயின்டிஸ்ட்கே சைடிஷா? டேய் எப்போ பார்த்தாலும் அதே நண்பர் இருக்காதுடா. சாரி பாஸ். யார் அந்த சயின்டிஸ்ட்டு? அவன் ஒரு மென்டல்டா. மென்டலா? அவன் பேர் சந்தோஷ்டா. இந்த காலேஜில் இருக்க மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸும் அவன்கிட்ட இருக்குது. அதை வச்சுக்கிட்டு அவன் தான் பெரிய ஆள்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ கூட 18 கோடி பிளேஸ் ஆகிட்டு படுத்துறான். ஸ்டூடெண்ட் டீட்டெயில் வச்சுருக்கானா? ஆமாண்டா, அவன்கிட்ட இருக்கு. நான் அவனை பார்க்கணும், வர சொல்லு. இரு, குமார் வரட்டும், வர சொல்கிறேன். டே குமார், சயின்டிஸ்ட்டை வர சொல்லேன். இப்போ தான்டா கூப்பிட்டேன், வரேன்னு சொன்னான். சரி விட்டு, அப்புறம் பார்த்துக்கலாம். டே ராஜேஷ், எப்படா வந்த? சார் வாங்க, சார் வாங்க. ஹலோ, சொல்லு ரவி. அவனுக்கு ரிலேஷன் யாருனா இருக்காங்களா? ரிலேஷன் யார் இருக்காங்க என்னெல்லாம் தெரில, ஆனால் ஒரு தங்கச்சி மட்டும் இருக்குன்னு சொன்னாங்க. பேர் நந்தினி. ஃபோன் நம்பர் எப்படி எடுக்கிறது? ஃபோன் நம்பர் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் காலேஜில் இருக்கும், அதை பார்த்தா கிடச்சிரும். நீ ஃபோனை வை, நான் பார்த்துக்கிறேன். நந்தினி, ஃபோன் வருது. ஹலோ, யாரு? ஹேய் நாண்டி. யார் நீ? ஐ எம் பிரேமோ. என்ன அன்னியன் படம் பார்த்துட்டு பேசுறியா? யார் நீ? நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கே வரேன். உங்கள் அண்ணனை கொல்ல போகிறது நான் தான். என்ன மிரட்டுறியா? மிரட்டில் வார்னிங் பண்ணுறேன்.
டி பாய் 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 பாய். யார் அவன் ஸ்க்ரீனே இந்த தடவை தடவரா? என்னடா சொன்னியாமா? ரவிக்கு ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில் வேணுமா? யாரு? என்ன டீட்டெயிலு? முதல்ல வந்து உட்காரு, வா வா. ஆண்டவத்த யாரு? ரவி. நான் தான்டா விஷ்ணு, ஃபைனல் இயர் ஐடி டிபார்ட்மெண்ட் உன் கிளாஸு. ஃபைனல் இயர் ஐடி டிபார்ட்மெண்ட். ரவி கிடைச்சிருச்சுடா. அது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு, நான் வந்துடுறேன். ப்ரோ உங்கள் வால்பேப்பர் வந்து ஆன்டி ஃபோட்டோ தானே வச்சுருக்கீங்க? இல்லையானா உங்கள் ஃப்ரெண்ட் கிளாஸ்மேட் தான் சொல்லியிருந்தாங்க, அதான் கேட்குறேன். இருந்தால் 2 அனுப்பிச்சி விடுங்க ப்ரோ. எஸ், முடிஞ்சிச்சு. பாஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். உன் காஜுக்கு ஒரு அளவே இல்லை. ஏய் போடா. நீங்கள் வந்த வேலை முடிஞ்சுது, போயிட்டு வாங்க. என்னடா வா சொல்ற, போ சொல்ற? போப்பா. சை. அப்ப ஹலோ அண்ணா, சொல் நந்தினி. யாரோ ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணி என் அண்ணனை கொல்ல போறேன்னு சொல்றான்டா. யாரு? தெரியலடா, ஆனா அப்பாட்ட சொல்லட்டுமா? இல்லை 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 இல்லை, நீ எதுவும் அப்பா கிட்ட சொல்ல தேவையில்ல. இதை நானே பார்த்துக்கிறேன், சரியா? எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். பாய். சரி, பாய் பாய். ஹலோ. டேய் 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 யாரா நீ? இருடா, ஏன் பொங்குற? நீ எங்கே இருக்குன்னு சொல்கிறா, நான் வரேன். நீயா நானான்னு பார்த்துடலாம். மெக்கானிக்கல் பிளாக் LH2க்கு வாடா. வரேன்டா, வாடா. டேய் டேய் வர சொன்னியே, எங்கடா இருக்க? நான் அங்கே தான் வந்தேன், அங்கே தான் இருந்தேன். எங்கே? நான் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். நான் ஒரு மெஜிஷியன், உனக்கு தெரியாதா? ஏய் சைலண்டாக இருடா. கம்மன் இரு. ஏன் சுனில், அதான் ஊட்டியில் ஆன்ட்டியோட செட்டில் ஆக போறியே, ஏன் என்ன வச்சிருக்க? சென்னையில் நீ போய் ரெட் காஸ்டில் தானே சுற்ற போகிற. சென்னையில் ரெட் காசாமா இருக்கு. 2 பேரும் சும்மா இருங்கடா.
என்ன ரவி என்ன திங்க் பண்ணுறங்க? ஒன்றும் இல்லைடா. சொல்கிறா. ரவி ஒரு மெஜிஷியன்னு சொன்னான்டா. என்னடா சொல்கிற? நான் அவனை பார்க்க போனப்போ அவன் என் கண்ணுக்கே தெரில. எதா? இதை பற்றி நாளைக்கு நான் மேனேஜ்மெண்ட்டில் பேசணும். கமின் சார். வாப்பா ரவி. சார் நீங்கள் நினைக்கிற ரவி நான் கிடையாது. உன் பேர் ரவி தானே? சார் என் பேர் ரவி தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற ரவிசங்கர் நான் கிடையாது. என் பேர் ரவிக்குமார். சரி வந்து உட்கார். சார் அவன் என்ன மாதிரியே இருக்கிறான். என் பேரை டேமேஜ் பண்ண பார்க்குறான். ஸோ இதை நீங்கள் தான் முடிக்க பார்க்கணும். இல்லைன்னா என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிவிடுவேன். சரி நீ கிளம்பு ரவி, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நல்லது சார். கமின் சார். வா ரவிசங்கர். நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். நீ எல்லாத்தையும் இதோடு நிறுத்திக்கோ. ஏன் சார்? ஏன்? ஸ்டாப். உனக்கு புரியுதா ரவி நீ என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கேன்னு? என்றைக்கும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. நீ உன் முயற்சி எடுத்து அதில் மேலே வர ட்ரை பண்ணு. அதுதான் உன் லைஃபுக்கு நல்லது. சார் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்கள். பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். சரி நீ இன்னையோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடு. ஸ்டாப் பண்ணுமா? சார் எனக்காக ஸ்டாப் பண்ணல, உங்களுக்காக இதை ஸ்டாப் பண்ணுறேன் சார். நீங்கள் சொன்னன்ற ஒரு வார்த்தைக்காக இதை ஸ்டாப் பண்ணுறேன் சார். ஏன்னு உங்களுக்கே தெரியும். வரேன் சார். Thank you.